ஓகே ஃப்ரான்ஸ் இந்தியாவுக்கு ஃபைனலாக ஜெயிச்சிட்டாங்க வேர்ல்டு கப். சுமார் இது ஒரு போன வாரம் நடந்திருக்குமா? கரெக்டாக இன்னையோட 7 நாள் ஆச்சு. இன்னைக்கு என்னடே? தோனியோட பர்த்டே. பண்ண முடியாது. ஹாப்பி பர்த்டே தோனி. இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணும்போது அநேகமாக தோனி பர்த்டே முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு நாங்க எடுக்கிறோம் தோனியோட பர்த்டே அன்னைக்கு நாங்க எடுக்கிறோம். ஆனா வேர்ல்டு கப் வந்து எப்படி போச்சுன்னு கேட்டா ஒரு மந்தமான வேர்ல்டு கப். எந்த மேட்சுமே பார்க்கல பெருசா. ஆமா நானும் எந்த மேட்சுமே பார்க்கல. ஏன்னா ஒரு இதுவாச்சு அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் கடைசி வரைக்குமே. எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியா வந்திருந்தா தோத்துருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆஸ்திரேலியா மாதிரி மட்டமா வந்து சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி ஆடி இருக்க மாட்டா. 30 பால் 30ல இருந்து கன்ஃபார்மா ஆஸ்திரேலியா தோத்துருக்க மாட்டா. கன்ஃபார்மா ஜெயிச்சிருப்பாங்க. இதுக்காக சவுத் ஆப்பிரிக்கா நல்லா தான் விளையாண்டாங்க. பட் அந்த கடைசி நிமிஷத்துல வழக்கம் போல சோக் ஆயிட்டானுங்க அவனுங்க சோக்கர்ஸ். அது மட்டும். ஆனா சவுத் ஆப்பிரிக்கா தோத்ததும் வருத்தமா தான், மனசுக்கு ரொம்ப வருத்தமா தான் இருந்தது ஆக்சுவலா. எனக்கு அவ்வளவு வருத்தம்லாம் இல்ல. இந்தியா ஜெயிச்சதுல சந்தோஷம் தான். பட் இருந்தாலும் குவிண்டன் டிகாக், டேவிட் மில்லர்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருந்தது. ஆமா இன்னும் ஒரு தடவை கூட ஜெயிக்க முடியல. நம்ம கிங் கோலி 49-50 ஹேட்ஸ் ஆஃப். அவன் நல்லா தான் இருந்தது. ஸோ ஓகே, எப்படியோ ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. அதனால நம்ம அதை அவங்கள பத்தி இதுக்கு மேலே எதுவுமே பெருசா பேச தேவையில்ல. ஏன்னா லெஜெண்ட்ஸ் ஆஃப் தி கேம். இதுக்கு மேல ரோஹித் போயிட்டாரு, ரோஹித், தோனி, விராட் கோலி, ஜடேஜா. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்ம சைல்ட்ஹுட் யாராவே வந்து ரிட்டையர்ட் ஆயிடுச்சு இப்போதைக்கு. எல்லாரும் அசிங்கமா ஜிம்பாப்வே சுமன் கில் போட்டு போயிட்டு வானுங்க மேட்ச். ஆமா சுமன் கில் கேப்டனா போட்டது என்ன நினைக்கிற? தி பிரின்ஸ் ஆஃப். நான் சொல்றதுக்கு அவனுங்களா பேர் வச்சுக்கிட்டானுங்க. அவனுங்களா அவனை கேப்டனா போட்டுக்கிட்டாங்க. டக்குன்னு ஒரு ஆள் வந்துடுறாங்க, அப்படியே ஏதாவது ஒரு பேர் எடுத்துட்டு போயிடுறாங்க. இத்தனைக்கும் அவன் பண்ணியிருக்கான் இல்லைன்னா சொல்லப்பட்டானா, பெருசா பிரின்ஸ்ன்ற பேர் எடுக்கிற அளவுக்கு அவன் எதுவும் பண்ணலன்னா நான் சொல்லுவேன். எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை. இந்த சுமன் கில்லு, அப்புறம் யாரு ரிஷப் பந்த் தான் இந்த கப் ஒத்துக்கலாம். நல்லா ஆடினான் இந்த வேர்ல்டு கப் ரிஷப் பந்த். அதனால எனக்கு தெரியல ரிஷப் பந்த்க்கு எதுக்கு அவ்வளவு இல்ல ஏன்னா ரிஷப் பந்த் வந்து இந்த வேர்ல்டு கப்ல இந்தியா இவ்வளவு தூரம் வந்தது காரணமே ரிஷப் பந்த் அண்ட் பும்ரா, அதுக்கப்புறம் வேற யாரு சூரியகுமார் யாதவ். 3 பேர் தான் ஆடினாங்க பேட்டிங். வேற யாரும் ஆடல. சூரியகுமாரோட கேட்ச் பயங்கரம். எதுவும் பண்ணலனாலும் கேட்ச் அந்த 6 மட்டும் அடிச்சு போயிருந்ததுன்னா சோலி முடிஞ்சிச்சு. அங்கே ஹோப்பே போயிருக்கு. நான் ஹோப் விட்டுட்டு போயிட்டு போங்கடா இந்த தடையும் தோத்துருச்சுடா, ஃபைனல்ஸ் வந்து தோத்துருச்சு, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் உள்ள உட்காந்து அப்புறம் ஒரு கம்பேக் கொடுத்தாக்கா. அது நல்லா இருந்ததுன்னா பார்க்க. டக்குன்னு அந்த கடைசி நிமிஷத்துல வந்துட்டு மாறிடுச்சு. ஹர்திக் பாண்டியாவோடது எல்லாமே மாறிடுச்சுல்ல. ஹர்திக் பாண்டியா எல்லாரும் கொண்டாடுறாங்க. இங்க இருந்து அடி கீழ இருந்து அடி மேல போயிட்டாங்க. திடீர்னு ஹர்திக் பாண்டியா எல்லாரும் ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா பச்சோத்தியோட கேவலம் அப்படி அவருக்கு மைண்ட் செட். ஒண்ணும் இல்ல, அடுத்த ஐபிஎல்ல வந்து மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க வச்சுக்கலாம். அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்தா கொண்டாடுவாங்க, மும்பைக்கு போனா திருப்பி அடிப்பாங்க. தட் இஸ் லைஃப். என்ன மானங்கிட்ட லைஃப். ரோஹித் சர்மா ஐபிஎல் ஆடுவாரா? ये रहा आपका ऑप्शन. தோனி தான் தெரியல. தோனி தெரியலை. தோனி ஆடுறது விட்டா என்ன அதுங்க இருந்து பாக்குற. தோனி போயிட்டா ஐபிஎல்லும் பாக்குறத விட்டுற வேண்டியதான். ஜடேஜாவும் கொஞ்ச நாள் ஆடுவான். அவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருந்தது. வேர்ல்டு கப் ஒரு வழியா ஜெயிச்சாச்சு. ஆமா, தோனிக்கு அப்புறம் ஜெயிச்ச பெருமை வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷமா 17 வருஷம் கழிச்சு வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்கோம். தோனி வேற யாரு? கபில் தேவ் தோனி. அவங்க வரிசையில ஹிப்ஹாப் தமிழா ஹிப்ஹாப் தமிழா கிடையாது, ரோஹித் சர்மா
ரோஹித் சர்மா சேர்ந்துட்டாங்க. அடுத்த நெக்ஸ்ட் இந்தியன் கேப்டன் யாரு? இந்தியன் கேப்டன் யாரு? சொல்லுங்க. ஹர்திக் பாண்டியா தான். வேற யாரும் ஹர்திக் பாண்டியா தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்பவே வைஸ் கேப்டன் அவன் தானே ஆக்சுவலா. கேஎல் ராகுல் இருக்க வேண்டியதுன்னு நினைக்கிறேன்ல. கேஎல் ராகுல் அது வந்து என்ன சொல்றது, மாசத்துக்கு ஒரு கேப்டன் இருக்காங்க. இப்ப சுமன் கில் கேப்டன் தான் இருக்கான். என்ன கதைன்னு தான் தெரியல. அடுத்த மாசம் வேற யாராவது கேப்டன் ஆயிடுவாங்க. ஜிம்பாப்வே கிட்ட போய் அப்படி தோத்துட்டு வந்திருக்காங்க. அதான் 115 உங்களால திருப்பி அடிக்க முடியலையாடா. பிரின்ஸ் என்னடா பண்ணா? ருத்ராஜும் ஒழுங்கா ஆடல. ருத்ராஜ் ஆடினானே தெரியல. அவன் ஆடி இருக்கான். ஆடினானா? அபிஷேக் சர்மா டெபியூ மேட்ச்ல டக் அவுட் ஆயிட்டான். அதெல்லாம் சொல்லி ஒண்ணும் அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா ஹைதராபாத்துக்கு போட்டு அடி நடிச்சானே, இந்தியன் டீம்ல டக் அவுட்டா? சொல்லு. ஸோ ஆனா சவுத் ஆப்பிரிக்கா தோத்தது ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. நீ அந்த ஒரு வீடியோ பாத்தியா? ஏபிடி வில்லியர்ஸ் வந்து எங்களுக்கு ஒரே ஒரு வேர்ல்டு கப் மட்டும் கொடுங்க அப்படின்ட்டு சொல்லுவான். ஒரு ஃபேன் போயிட்டு, உங்களுக்கு வந்து இந்த வேர்ல்டு கப்ல வந்து விராட் கோலி செஞ்சுரி பார்க்கணுமா, அதாவது விராட் கோலி செஞ்சுரி அடிச்சா உங்களுக்கு வேர்ல்டு கப் கிடைக்காது, விராட் கோலி டக் அவுட் ஆனா உங்களுக்கு வேர்ல்டு கப் கிடைக்கும் அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஏபிடி வில்லியர்ஸ் விராட் கோலி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே. அதுக்கு ஏபிடி வில்லியர்ஸ் சொல்லியிருப்பான், விராட் கோலி கிட்ட நிறைய 100 இருக்கு, எங்களுக்கு ஒரே ஒரு வேர்ல்டு கப் மட்டும் கொடுங்க அப்படின்னு. அதுவும் கிடைக்காம போயிடுச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருந்தது. ஜெயிச்ச மூமெண்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது பாக்குறதுக்கு, டிவில பாக்குறதுக்கு. அந்த என்ன சொல்றது, அந்த அழுவுற சீன்லாம், ஐயோ ஹர்திக் பாண்டியா தான் தேம்பி அழுதாரு பாப்போம். எமோஷன். ஆமா. ஆனா ரோஹித் சர்மா போன வேர்ல்டு கப் தோத்ததுல இருந்து வெளில வரலன்னு சொல்லிட்டு இருந்தார்ல. இப்போ இது ஒரு வேர்ல்டு கப் அவர்தான். ஐயோ மும்பைல என்ன பயங்கரமா இருந்ததுல பரேடு. ஆமா, மும்பை பைத்தியக்காரங்க. நம்ம ஊர்ல வந்திருந்தாலும், நம்ம ஊர்ல வந்திருந்தா இதான் நடக்கும். நிலைமைதான். ஆனா என்ன சொல்றது, இந்தியால ஜெயிச்சிருந்திருக்கலாம். அமெரிக்கால போயிட்டு ஜெயிச்சுட்டு வந்து என்ன, அமெரிக்கா வெஸ்ட் இண்டீஸ்ல போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்கானுங்க. இந்தியால தோத்துட்டீங்களேடா. வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கு சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ போடணும்னு நினைச்சோம். ஆமா, அது ரொம்ப லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வீடியோ இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 10 நாள் ஆயிருக்கும் வேர்ல்டு கப் ஜெயிச்சே. எதுக்கு இந்த வீடியோடே தெரியல அப்படின்னா, பட் இந்த வேர்ல்டு கப் நம்ம ஜெயிச்சிட்டோம். அடுத்தது வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியா அது ஏதோ இருக்கு, அது வந்து ஜெயிப்பாங்களான்னு தெரியல. சரி விடுங்க, அதை பத்தி நம்ம எதுக்கு பேசிட்டு. ஜெயிச்சா சந்தோஷம், தோத்தாலும் சந்தோஷம் இல்ல. தோத்துட்டாங்க பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான், அவ்வளவுதான். ஸோ அவ்வளோதான். நான் இந்த வீடியோ வேற ஏதாவது இருக்கா? அது எதுவுமே இல்லை இந்த வீடியோவில். ஸோ இது வந்து சும்மா ஒரு வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க. பாய் பாய்.